இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் இதை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பனையிலேயே தொங்கிக்கிருச்சு. உண்மையிலேயே வந்து இது ஒர்த்து இல்லைங்க. 3500 கொடுத்து நம்ம வாங்குறோம். நிறையா வளையுது, அடிக்கடி நிறைய சிரமங்கள் இருக்கு. அப்படி இருந்தால் கூட கஷ்டப்பட்டு ஒரு வழியாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நொங்கு வெட்டிட்டோம். அதை நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 22 அடியில் வந்து நம்ம மூங்கில் கம்பு ஏதாவது நெட்டாக கிடச்சிதுன்னா வாங்கிக்கிறலாம். நம்ம விஞ்ஞானம் சொல்லிட்டு போகிறோம். இதை வந்து கரெக்டாக பார்த்து அறுக்கணும். அறுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த நொங்கோட குலையெல்லாம் குத்துக்குலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அறுக்க முடியல. மட்டைக்குள்ள மறைஞ்சிக்கிருச்சுன்னா அறுக்க முடியல. நம்ம தனியாக தொங்குச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்லா தெரிஞ்சா அதை மட்டும்தான் நம்மளால் அறுக்க முடியுது. கஷ்டப்பட்டு திரும்ப நம்ம எல்லாம் டைட் பண்ணி அறுத்துட்டோம். முடியாத பட்சத்துக்கு வேற வழி இல்லை அப்படின்றவங்க இதை வாங்கிக்கிறலாம். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு அறுக்கணும். போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் முதல் முறை. இதுக்கப்புறம் ஒரு மாதம் இதை பயன்படுத்திட்டு இன்னொரு காணொலி போடுறேன், எளிமையாக இருக்கான்ட்டு. இப்போதைக்கு என்னுடைய கருத்து, யாரும் இதை வாங்க வேண்டாம். 3500 அதிகமாக தான் இருக்குது. 3500 வாங்கியே வந்து இது வளையுது, அப்பப்போ அங்கங்கே வளையுது, சில நேரம் கலண்டு விழுந்துருது, சில கஷ்டங்கள் இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக வாங்கி அறுத்து நொங்க எல்லாம் குடிச்சிட்டோம். ஏன்னா வெயில் காலங்களில் பனைமரம் ஒரு கற்பக விருட்சம், நமக்கு தேவையானதை தருது. அதை நம்ம பயன்படுத்திக்கிறணும். நுங்கு அதிகமாக அனைவரும் சாப்பிடுங்கள். நன்றி.